ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவாக பார்க்கலாம் வாங்க. எல்லா விஷயங்களுமே யோசிச்சு வீட்டில் வந்து கோவத்தோடு இருக்காங்க. உடனே என்னையாச்சு சுரேஷ், ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க. இன்னைக்கு அந்த மதி என்ன வேலை பண்ண தெரியுமான்றாங்க. மதியா அவ என்ன வேலை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ என்னை அசிங்கப்படுத்திட்டா, வேணும்ட்டே ஸ்டேஷனுக்கு வந்து என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்தினாங்க, வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்து குடுத்தா தெரியுமா? அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது கம்ப்ளைண்ட் இதெல்லாம் குடுத்தாளா? ஆமான்றாங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் குடுக்குறா. எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. திமிரு புடிச்சவடா! நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலன்னதும், நான் எந்த இடத்துக்கு போனா இது வேலை செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு இடத்துக்கு நான் போறேன்ற மாரி சொல்லிட்டா. ஒருவேளை வந்து அவ மேல் இடத்துக்கு போவாளோ அப்படின்றாங்க. அப்படிதாம்மா சொன்னா. நான் மேல் இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுமோ அத பண்றேன்ற மாரி என்கிட்டயே அவ சவால் விட்டா அப்படின்றாங்க. இத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப என்னடா சரியான வில்லந்தியா இருக்கா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. அதுதான்மா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி இருக்கு எனக்குன்றாங்க. சரி பாத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் மாமாவுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. சொல்லு சுரேஷ்ன்றாங்க. மாமா அந்த மதியம் நீங்க என்ன வேலை பண்ண தெரியுமா, நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ண? ஆமா மாமான்றாங்க. இப்படி எல்லாம் தான் பண்ணாவ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்றாங்க. டே வேற வழி இல்ல, அவளை மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரதா ஒரே ஒரு வழி நம்மளுக்கு. என்னமாம்மா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? டே இல்லைன்னா அவன் மேல் இடத்துக்கு போனா உன்னுடைய வேலை போக கூட வாய்ப்பு இருக்குடா சுரேஷ், நான் எல்லாத்துக்குமே யோசிச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. என்னமாம்மா சொல்றீங்க? ஆமாடா, நீ முதல்ல அத்தை மாமா கிட்ட சொல்லி முதல்ல போய் கூட்டிட்டு வர சொல்லு, இல்லைன்னா வேலை போக வாய்ப்பு இருக்கு எனக்கு ஒண்ணு சொல்றேன்னு. அதுக்கப்புறம் சொல்லுங்க மாப்பிள்ளன்றாங்க. மாமா முதல்ல போயிட்டு அவன் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க, இல்லைன்னா நேர்ல இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால சுரேஷோட வேலை போக கூட வாய்ப்பா இருக்கும் மாமான்றாங்க. இன்னும் மாப்பிள்ள அதான் மாமா நான் சொல்றேன், இதை முதல்ல நீங்க செய்யுங்கன்றாங்க. சரிங்க மாப்பிள்ளன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.